இன்னைக்கு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, கமெண்ட் படிங்க ப்ரோ. இந்த கமெண்ட் படிங்க ப்ரோ வந்து நாங்கள் வந்து இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண கமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இது என்னன்னு சொல்லுவீங்க, ஒரு டப்பா சாரி ஒரு டப்பாவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை அவங்களுக்குள்ள வச்சிருக்கு. அது என்னன்றது வந்து நம்ம ப்ரோ சொல்லுங்க. அந்த ஐட்டம் என்னன்னா, என்ன ஐட்டம் நான் சொல்லுங்க. அந்த இதுங்க உள்ள இருக்குது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தா கமெண்ட் வரும், அதை வாசிப்போம், இது என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பேட்மேன். ஸோ இதில் என்ன அட்வென்ச்சர் நாங்கள் பண்ண போகிறோம்னா, இதில் வந்து 10 கமெண்ட், மொத்தம் வந்து 10 கமெண்ட். ஸோ நம்ம போட்ட 5 வீடியோவில் 10 கமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதுக்குள்ளே இருக்குது. அது யார் பண்ணிக்கிறவங்கலாம் வந்து அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும், பட் அவருக்கு தெரியாது. ஸோ 10 கமெண்ட் இது இருக்குது. இன்னும் ஒரு 10 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஏதோ இங்கே பார்ப்பீங்க, இந்த மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுடைய அந்த ஐட்டத்தை எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கிரீன் ஜூஸ், அதாவது பியூர் வெஜ்ஜு ஜூஸ் இது, சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே ஃபேவரெட்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான். ஸோ இந்த சீட் இப்போ எடுக்கிறோம். எடுத்து இதில் வந்து கமெண்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து சேவ், அவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் அவங்க குடிக்கலாம். ஓகே, சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி வந்துச்சுன்னா, அதாவது இந்த மூஞ்சி வந்துச்சுன்னா, அந்த மூஞ்சி வந்தவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ஜூஸை வந்து அவங்க குடிக்கணும். இல்லை, இந்த ட்விஸ்ட் எனக்கே தெரியாது, இப்போதான் சொல்றாரு அவரு. யாருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ரவுண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று படிக்கணும், இல்லைன்னா குடிக்கணும். சரிங்களா? படிக்கணும் குடிக்கணும் டிஆர் மாதிரி அடிக்கிறீங்களே. நீ வீக்கிற நான் குடிக்கிறேன், நீ அவ்வளோதான். இதுதான் ரவுண்டு. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லுதுன்னா, பெரியவங்களுக்கு நம்ம வந்து அந்த குரு வணக்கம், அந்த வணக்கத்தை வச்சு நம்ம அவரை வந்து பெரியவங்களை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் நான் முதையே வந்து நான் கேப்ஷன் டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டேன், நான் அண்ணன்லாம் இல்லை அவருக்கு. சரி, ஆரம்பிப்போம். அதாவது நம்மளுடைய குருநாதர் வந்திருக்காரு. அதுலயே வந்து நல்ல க்ளோஸ், இது மேல க்ளோஸ் வந்தா கஷ்டமா எல்லாம் பார்த்துருவாங்க. இந்த மூஞ்சி வந்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த ஜூஸை குடிக்கணும், அதான் சேலஞ்சு. வந்து ப்ரோ நீங்க வந்து உங்க விருப்பம், நீங்க இது ஒரே சிம்பிள காலி பண்ணாலும் பண்ணலாம், எவ்வளவு குடிக்கலாம். நான் டிஷ்யூ எடுத்துறேன். அப்படியே இது என்ன டிஷ்யூ தான், இது இல்லை. அதனால ஊற்றி வச்சிங்கன்னா டிஷ்யூ, எனக்கு டிஷ்யூனா நம்ம கையை அப்படி துவச்சிப்போம், நம்மளுக்கு கையே டிஷ்யூ, அதனால அது பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. சரி, மறுபடியும் அது கொடுக்குறேன். இது அது அப்படியே குடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு. சரி, இதை நான் குடிச்சிட்டா நீ எப்படி குடிப்ப அப்புறம்? ஓ, அந்த டீஸ் வாய் வச்சு நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணி, நானும் வாய் வச்சு தான் குடிப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வியூவர்ஸ் வந்து ஹைஜீன் எலைட்டு. ஓகே, நீங்கள் அப்போ இருந்தாங்க இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி நான் குடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல ஊற்றுங்க. கரெக்டா பார்த்தீங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கொட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா இது இதுதான் வயசான இதுதான், நான் அடையாளம் இதுதான் பாருங்க, எப்படி 3 ஆலோசனை இருக்கும். என்ன இது சேலஞ்சு? 10 இது சேலஞ்சு தான். இன்னும் வந்து 9 சீட் இருக்கு உள்ள. பரவாயில்ல, இன்னும் ரொம்ப நாட் பேட். இது குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேனு. ஸோ இல்லை, பார்த்தலாம், என்ன பார்த்து. சரி, நீ விளையாடி குளிக்கிடுங்க. நான் அதை பார்க்காமலே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கேமராவே தான் பார்க்கலாம். சரி, எடுங்க. ஆனால் அதில் வந்து தெரியுது, நான் எதுவுமே பார்க்கல பிரதர். கடைசி வரைக்கும் யாரும் நம்ம படிக்க மாட்டோம் பிறகு. மறுபடியும் தலைவர் தான் வந்திருக்காரு. நமக்கு ஐயோ குடிங்க. இப்போ நான் இதுலயே குடிக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே குடிக்கலாம். பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து அந்த இது இன்கிரீடியன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குக்கும்பர் சாரி ஐயோ நல்ல இதாச்சு இந்த கண்ணுலாம் வைப்பாங்க பாருங்க என்னது தர்பூசணியா தர்பூசணி கண்ணில் பூசணிக்காய் லேடிஸ் கண்ணுலாம் வைப்பாங்களே இது ரவுண்டா வெள்ளரிக்காவா வெள்ளரிக்காய் தான் குக்கும்பர் தான் குக்கும்பர் மேங்கோ அப்புறம் எல்லாம் பச்சையா இருக்கு எல்லாத்தையும் அரைச்சு வச்சிருக்காங்க அதுதான் சரிங்களா இது வேற நல்லா இருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாரு இதுல இருந்து இந்த இப்போ வந்து ஒரு மீம் வரணும் பச்சையா ரோட்ல கடந்துச்சு நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னா அது எருமை மாட்டு சாணி நல்ல வேலை நான் அதை விதிக்கல ஆல்ரெடி தொண்டை கட்டின்னு இருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு காலத்தில் வர அந்த பேட்டக்கார வயசு மாதிரி அதான் 8ல் நடக்கிற தேவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி என்னோட வயசு இருந்துச்சு. நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு அதனால தான் குடிக்கிறது காட்டுறேன் வேற வழி இல்லை. ஆமாம் நான் கூட ஏதோ நினைச்சேன் பட் ஓகே இது சேலஞ்சு மாதிரி இது வந்து இருந்தாலும் ஒரு மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து க்ரீன் ஐட்டம்ஸு நம்ம தொட மாட்டோம். எனிவே இப்போ அவரோட ரவுண்டு இப்பயாச்சும் ஏதாவது கமெண்ட் எல்லாரும் பார்ப்போம். கமெண்ட் அப்பா ஸோ என்ன பிரதர் சிரிக்கிறத பார்த்தா அது சிரிப்பு கலுக்குன்ட்டு ஸ்டெனட் செல்வியா 4340 அவங்க பண்ணிருக்காங்க யுவர் பேண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் புல்லி ஃபார் யூ. இது வந்து அந்த புள்ளி வீடியோக்கு வந்ததா? புள்ளி வீடியோக்கு வந்தது. அதுல நம்ம ஆக்ட் பண்ணது அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நீங்க அந்த வீடியோ போய் திரும்பி பார்க்கலாம். ரொம்ப அரங்க டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும் அந்த இதுல. நான் எந்திரிக்கும் போது செய்யறதா ரூல்ஸா இருக்கும். ஓ சரி சரி. வீடியோல 1000 விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஜப்பான்கார ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க, இந்த அம்மா வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. நல்லது. சரி பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். ஸ்ட்ராபெரி இதை நீங்க எங்கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே ஸ்ட்ராபெரி ஒண்ணு வந்து ஃபுல்லா அடிக்கிறாரு பாருங்க. ஃபுல் ரெப்பீட்டட். அது கூட அது என்ன ஓவர் ஃபுல்லா ஆகுது. ஓகே ஓகே அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க. பச்சையை வந்து தம் தூண்டு போட்டு பாருங்க ஸ்ட்ராபெரியை பாதி காலி பண்ணிட்டாரு. என்ன ஸ்ட்ராபெரிக்கு இந்த ரியாக்ஷன் தெரியுங்க? ஆக்சுவலி இதுதான் இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணோம். இந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் இன்னும் நிறைய இது யோசிச்சோம். ஆனா போக போக நம்ம பண்ணலாம். ஸ்டார்டிங் இது ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குது குடிச்சா பாருங்க, குடிக்கனாலும் பாருங்க, எப்படினாலும் பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம டர்னு குளிக்கிறீங்க. கண்ணை முடிட்டே இருக்கு. கண்ணை வர போட்டுமா? எதுக்கு தலைவா வர எனக்கு புரியுது. எனக்கும் புரியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா அதாவது அவரு முகமே வந்து 5 தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். 5மே வந்துருச்சு. 3 பேர் கடைசி வரைக்கும் வந்து கமெண்ட் பதிய மாட்டோம் போறது. நாம இந்த மூஞ்சி வந்து நம்ம என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஆமா இதுல உள்ள கொஞ்சம் இருக்குது. அநேகமே இது வந்து நீங்க தான் வந்து வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க தான் குடிக்கணும் போயிருந்தாச்சு. கிரீன் ஆப்பிளா காட்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபிளேவர்ஸ் தூக்கலா இருக்கு. இது அடுத்தது வேற நாக்குல நீங்க எனக்கு மட்டும் சரி சரி கண்ண முடியுது. கண்ண முடியுதுங்க கடவுளே. ஓகே. இது என்னது? கமெண்ட் தப்பிச்சு. அதாவது சேனல் நடத்துறது நமக்கு வரமா இது கமெண்ட். இது வந்து ஸ்டீஃபன் கேசட் 4622 அவர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாம போங்க ப்ரோ. ஆமா ஆமா. இந்த புள்ளி வீடியோக்கு வந்துதா? இது புள்ளி வீடியோ கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம போட்ட அந்த ஸ்காட்லாந்து வீடியோ, ட்ரக்கிங் வீடியோவா? ட்ரக்கிங் வீடியோல அதுல நான் வந்து சொல்லியிருப்பேன் பயப்படாம வாங்க குருன்னு. இவர் வந்து இது நம்மள கலாய்கிறாராமா. இது ஒரு இதுக்கு நான் கமெண்ட் பண்ணனா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். டைம் தான் வேஸ்ட்டு. நம்ம அடுத்தது பார்த்தீங்களா? அவன் கூட ஏதோ மறந்துடுவாரு அப்படியே விட்டுருவாருன்னு பார்த்தா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கு.
ஓகே இப்போ வந்து நம்மளுடைய பார்க்கக்கூடாதுல ஓகே நான் எதுவும் பார்க்கல பிரதர் நல்ல கமெண்ட் ராசி எந்த கமெண்ட் எனக்கு நல்லா குறைச்சி விட்டு எடுனா என்ன காப்பாடுதுன்னு பார்ப்போம் இது வந்து நான் வச்சுக்கிட்டு இது வந்து ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சுக்குவோம் இது பாருங்க இது வந்து எனக்கும் ராசியான முகம் போல எனக்கும் அவருக்கும் உன்னோட பாண்டு அப்படி இப்படிதான் நினைச்சுக்காதீங்க ஒரே காண்டா இருக்கு இந்த உங்களை விட மாட்டாரு அவரு கிரிக்கெட்லயே விட மாட்டாரு இவரு இதை குடிப்பாருன்னு நினைச்சா நான் அதை வாங்கினேன் பார்த்தா இப்ப நம்ம தான் அது கொஸ்டின் வரும் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க குடிச்சிட்டு அவர் யாரு உங்களுக்கு என்ன அப்படின்ற சொல்லிட்டீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க பேட்மேனுக்கு வந்து தொண்டை சரியில்லை இருந்தாலும் உங்களுக்காக மக்களுக்காக வந்து பேட்மேன் 2 வாரமா வீடியோ போடாத ரீசனே அதான் நமக்கு த்ரோட் ப்ராப்ளம் தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன் எடுத்த ரெஸ்ட் எல்லாமே அப்படியே போயிடும்போது இப்போ ஆல்ரெடி வாய்ஸ் வந்து மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி ஆயின்னு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சரி சொல்லுங்க அவரை பத்தி சொல்லுங்க அவரை பத்தி வந்து சொல்லணும்னா என்ன இருக்கு அவர் யாரு உங்களுக்கு அவரை பத்தி வந்து பார்த்தா ஒரு தனி வீடியோவே இருக்குது அது ஒரு சீரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணதான் டைம் ஆகும் இந்த எடிட் பண்றதுக்கு டைம் இருக்கு எங்களுக்கு எல்லாரும் குருநாதர் அவர் தான் ஸோ அவரை பத்தி நிறைய பேசுறது குருநாதர் அவர் தான் கிரிக்கெட்டுனாலே அவர் தான் போடுவோம் இந்த சென்னை 28ல எப்படி அந்த சதன் கலக்காது அந்த மாதிரி நமக்கு அண்ணன் ஆனால் என்னன்னா நல்லா பேட்டிங் ஆடுவாரு இதுதான் போலிங் பட் அந்த வயசுல எப்படி அந்த கேங்ல வயசுல பெரியவங்களா ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா குச்சியெல்லாம் வச்சு நடக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆகும் இது என்னுடைய வார்த்தைகள் இல்ல அது நான் முன்னாடி மக்களுக்கு சொல்லிக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து எழுதிட்டு இதெல்லாம் சொல்லுங்க அவரை பத்தி நல்லா இருப்பாருங்க வாண்டடா கேட்கறாரு பட் எனிவே நம்ம இப்போ கூட உங்கள்கிட்ட கண்ண முடியுங்க அடுத்த ரவுண்டுக்கு ஊற்றி நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் கமெண்ட் ப்ரோ நீங்க என்ன பார்த்து எடுக்கிறீங்களா இது வந்து நமக்கு ஒரு தெரிஞ்சாரு இவரை பத்தி நாங்க வீடியோ அது மடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பேசினோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல இவனும் ஒருத்தாள் வந்து மிஸ்டர் கிளாட்வின் கிறிஸ்டோ அவங்க வந்து என்ன போட்டிருக்காருன்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்காரு வீடியோ குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்காரு வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி கமெண்ட் பண்றது அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவன் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்க ஏஐ யூஸ் பண்ணி என்னவோ பண்றாங்க கமெண்ட் போடுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிருக்கிறாரு அவரு முதல்ல அதை ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ குவாலிட்டி கரெக்டே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் இப்போ பாருங்க நான் வந்து மைக்கு அவர் ஒரு மைக்கு நம்ம ஒரு மைக்கு எல்லாம் வந்து இம்ப்ரூவ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வைக்கிறோம் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் ஒரு அடுத்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரமான வீடியோஸ் வந்து அடுத்த வருஷத்துல இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தாறுமாறான வீடியோவில் தான் இருக்கும் ஸோ பார்த்துக்குவோம் அநேகமா நானே முடிச்சுன்னு நினைக்கிறேன் குறிச்சிங்க அதனால வந்து அடுத்த வீடியோ அடுத்த இதுல பார்ப்போம் வாங்க வெற்றி குறி போட்டுக்கிறேன் கடவுள் வந்து உங்க தலையில எழுதி வச்சுட்டாரு அடுத்த வீடியோ வந்து குருநாதர் பத்தி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து வரது எல்லாமே குருநாதர் நாங்க எடுத்ததே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 6 இதா இருக்கும் மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க எல்லாமே வந்து மிஸ்டர் பேட்மேனுக்கு தான் வந்திருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு வந்துச்சு இருக்கு 4 5 அதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு வந்திருக்கு ஸோ 4 எனக்கு வந்திருக்கு இன்னும் 6 உள்ள இருக்கு இன்னும் இந்த மாதிரி மூஞ்சி வச்சது 6 உள்ள இருக்கு இந்த மூஞ்சி வந்து மறக்கவே மாட்டார் அவரு வாழ்க்கையில நம்மளுக்கு தண்டனை வந்து எங்க போனாலும் நம்மளுக்கு தண்டனை நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தராது நல்லா கலக்கி விட்டு விட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா பண்றீங்களா ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைக்கு நான் ரொம்ப வாய்ஸ் வந்து கரகரன்னு இருக்கு கிட்ட வச்சு பேசினா ரொம்ப கரகரன்னு அதனால இந்த கையில கீழே வச்சு பேசணும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்றது அதாவது அவருக்கு ஊத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மக்களே ஊத்திக்கின்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லா இது நான் இப்ப குச்சி காலி பண்ற மாதிரி
பாத்தீங்களா இது அவங்க டேபிள்னால உடனே தொடக்கிறாங்க. ஏன் வீடியோ முடிச்சு தொடங்க மாட்டீங்களா? சரி குடிப்போம் ஜானனுக்காக. வயிறு கீரும் சரியாம இருந்தா சரி காலையில. ஐயோ யாரும் ஞாபகம் பத்தீங்க நீரெல்லாம் புண்ணா கிடைக்கு அந்த மாதிரி இருக்கு. சரி anyway, இப்போ நீங்க தானே ப்ரோ? ஆமா கண்டிப்பா இப்போ ஜானன் தான் உங்களுக்கு வரவேறி பாப்போம்.